குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. இந்தியா கிட்ஸ் மூவிஸ் பார்க்க எல்லாரும் வணக்கம். நான் ரஜினிகாந்த். சோ இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்கா அப்படின்னா கலா மாஸ்டர் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம் மேம், இப்ப ரீசெண்டா நிறைய பேர் சோசியல் மீடியால பேசுறது ஒண்ணுதான் மேம், அந்த ஜாப்னா கான்செப்ட் ஒண்ணு. சோ நீங்களும் அங்க இருந்திருந்தீங்க. என்ன மேம் அங்க எக்ஸாக்டா என்ன மேம் பிரச்சனை நடந்துச்சு? ஆக்சுவலி ஜாப்னா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா 6 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 மணிக்கு ஷோ முடிச்சிருக்கோம். அப்ப எத்தனை ஹவர்ஸ் நீங்களே பாருங்க. கிட்டத்தட்ட 7, 8, 9, 10, 11, 12, 12:30 6.5 மணி நேரம் நாங்க வந்து கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கோம். சோ அதனால இதுல என்ன அப்படின்னா கிரௌடு வந்து நம்மளுக்கு கைமீறி போயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஓப்பன் கிரவுண்ட். உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் வேலி கிடையாது. ஒரு கிரவுண்ட் ஓப்பன் கிரவுண்ட்னா உங்களுக்கு காம்பவுண்ட் எல்லாம் கிடையாது. ஓப்பன் 4 சைடும் ரோடு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? 4 ரோடு இருக்கு. சோ நாங்க அதுக்குள்ள நாங்க வந்து ஃபுல்லா இரும்பு தட்டை இது மாதிரி போட்டுட்டு ஒன்லி டோட்டலி 46,000 டிக்கெட்ஸ் மட்டும் ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுத்தோம். ஏன்னா அது வரைக்கும் போதும், அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு. இதுல என்னன்னா, இது வரைக்கும் ஜாஃப்னால வந்து மியூசிக்கல் ஷோ நடந்திருக்கு. ஆனால் ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஜாஃப்னா. சாதாரணமா நான் போனாலே எனக்கு அங்க ஃபேன்ஸ் அவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்போ இத்தனை ஆர்டிஸ்ட் வரும்போது எவ்வளவு கிரௌடு வரும். ஆனா நாங்க யாருமே எங்களுக்கு எதிர்பார்க்கல. நாங்க வந்து 46 பிஃபோர் டே இன்டெலிஜென்ஸ் வந்து நான் ரிஹர்சல் பார்க்கும்போது எங்கிட்ட வந்து சொன்னாங்க, மேடம் இல்ல மேடம் ஒரு 50-60 மாதிரி இருக்குன்னு. அப்ப நாங்க சொன்னோம், ஐயோ அப்படியா, நாங்க இவ்வளவுதானே அலோவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. இல்ல நீங்க கொஞ்சம் இதா இருங்க, போலீஸ் எல்லா செக்யூரிட்டி நாங்க வச்சுட்டோம். இது எந்தெந்த ஊர்ல இருந்து, இப்ப நம்ம தமிழ்நாடு சென்னை மட்டும் இல்ல, ஏதாவது செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்காங்க, சேலத்துல இருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டிராவல்ல இருக்கிறவங்க எல்லா ஊரும், கேண்டில இருந்து வந்திருக்காங்க. சோ சென்னையில இந்த தமிழ்நாடு சுத்தி வர்ற மாதிரி அந்த யாழ்ப்பாணத்துல அத்தனை ஊரு சுத்தி வந்திருக்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். சோ இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க மேம். பட் சோசியல் மீடியாத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய கலவரங்கள் வந்ததாகவும், அந்த டயத்துல நீங்க ரம்பா மேம் எல்லாம் பேசும்போது வந்து உங்களுக்கு இந்த சைடு நிறைய அஃபென்ஸா வந்து சிலர்லாம் வந்து போஸ்டர் எல்லாம் நிறைய தவறான முறையில போஸ்டர் எல்லாம் அடிச்சு கொட்டியிருந்தாங்க. அவங்க வந்து பகிரங்க மன்னிப்பு ரொம்ப வருந்திட்டு போனாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில தகவல்கள் வெளியில பரவிக்கிட்டு இருக்கு மேம். ரொம்ப பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. என்ன மேம், எதனால மேம் இது? ஒரு 840 ஒரு 850 இருக்கும். அப்ப என்ன ஆச்சு, அந்த வெளிய ஆட்கள் நாங்க வந்து என்ன பண்றோம், சைட்ல இருந்து பாக்குறோம், மரத்து மேல ஏறி 2 மரத்துக்கு மேல ஒரு கால் வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மரத்து மேல ஒரு பஞ்சா உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது வந்து பாக்க எங்க சைட்ல இருந்து போலீஸ்காரர் வந்து சொல்றாங்க, மேடம் அங்க பாருங்க. பார்த்தா எனக்கு நம்மள அறியாம ஒருத்தர் அப்படி ஆடும் போது நம்மளுக்கு ஒரு பயம் வரும். சரி என்னடா மரத்து மேல ஏறி இது பண்றாங்களே, என்னன்னா கிரௌடு வந்து வர என்னென்ன இடத்துல ஓட்டம் இருக்கும், எப்படியாவது அந்த இரும்பை இடிச்சு உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. பேக்ல இருந்து யாருமே ஓடி வரல. இந்த லெப்ட் சைடு ரைட் சைடு வந்து அந்த இரும்பு கவர் பண்ணிருக்கும் பாத்தீங்களா, அதை உடைச்சு உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்த உடனே அப்பவும் வந்து ஸ்டேஜ் கிட்ட வரல, அது ஓடி வந்து இந்த விஐபி கிட்ட வந்த உடனே டக்குனா போலீஸ் வந்து எங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டாங்க, கிவ் மீ ஒரு 15 மினிட்ஸ். ஏன்னா இது வந்து கிரௌடு ஜாஸ்தி ஆகி போச்சு. இது வரைக்கும் ஸ்ரீலங்கா வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு கூட்டம் வந்தது கிடையாது, நீங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லும் போது அவரு தான் ஃபர்ஸ்ட் பேசினாரு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்ல டிடியும் சிவா போய் பேச ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு என்னன்னா, மேல அந்த நீங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்பாட்லைட் போட்டு லைட் வச்சிருந்தோம், கேமராவும் லைட் வச்சிருந்தோம். கேமரா ஆட ஆரம்பிச்சது. ஜனங்க கிட்ட வர அவங்கள சொல்லி குற்றம் கிடையாது. ஏன்னா க்ரௌட் அங்க 46 பேர் வர கிட்ட நிக்காக அந்த உட்டு ஆட ஆரம்பிச்சது. அப்ப சேஃப்டி கேமராவையும் இதையும் நாங்க எடுக்க சொல்லிட்டோம். அந்த மூவிங் லைட் எடுத்த உடனே ஜனங்க அதுல ஏறிட்டாங்க. ஏறிட்டு நீங்க ஒரு ஷார்ட் நீங்க பாக்கணும், அங்க ஒரு போல் மாதிரி இருக்கு பேக்ல, ஹரிஹரன் பாடுற இடத்துல பேக்ல போல்ல கைய விட்டு ரிவர்ஸ்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு ஒரு ஆளு. எங்களுக்கு இதெல்லாம் பயந்துதான் போய் மிர்ச்சி ஷவா டிடி போய் பேசினது என்ன தெரியுமா, ஐயோ கூட்டம் தாசி, நீங்க மேல இருந்து கீழே இறங்குங்க, விழுந்துற போறீங்க, அடிபட்ட போது கேர்ஃபுல்லா இருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கெஞ்சினேன், யாருக்காவது அடிபட்டு ஏதாவது நடந்துடக்கூடாது, மரத்து மேல எல்லாம் வச்சுக்கீங்க, உங்க காலை தொட்டு கும்பிடுற எல்லாரும் இறங்கி கீழே நின்னு ஆடுங்க. இதுல தப்பு கிடையாது, ஒரு உயிருக்காக கை வச்சு கும்பிடுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அத்தனை கிரௌடு பயமா இருக்கு. பசங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண, அவங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஹரிஹரன் பாட ஆர்டிஸ்ட் அப்பதான் 2 ஆர்டிஸ்ட் ஆடி இருக்காங்க. மைனாவும் ரக்ஷிதா அப்பதான் ஆடி இருக்காங்க. பாலா அப்பதான் ஸ்கிட் பண்ணி போயிருக்கான்.
அவங்களுக்கு வந்து இது ஆர்டிஸ்ட பார்க்க சந்தோஷங்கள் தாசி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அதுல ஏதாவது கலவரம் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் வரும். கண்டிப்பா ஒரு குரூப் வந்து கலவரத்துக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. பட் நாங்க அது பண்ணல. அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் பேசின உடனே ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 15-20 நிமிஷம் நிறுத்திட்டோன்னா உடனே போலீஸ் ஆபீசர் சொன்னாரு, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நீங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ வி ஸ்டார்டட். அப்ப ஆரம்பிச்ச ப்ரோக்ராம் 12:30 வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. இந்த 15 நிமிஷம் நடந்த கதை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 லேடிஸ் மயக்கம் போட்டு விழுந்தது பார்த்தா, நான் ஜாஃப்னால கிட்டத்தட்ட 100 டான்சர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்திருக்கேன். 100 டான்சர்ஸ்க்கு. எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து எங்களுடைய ப்ரோக்ராம்ல பண்ணணும்னு அவ்வளவு ஆசைப்படும் போது ஒன்லி 20 டான்சர்ஸ் நான் செலக்ட் பண்ண போனவ அவங்களோட டான்ஸ பார்த்து பிரமிச்சுட்டு எங்க டான்ஸ் டீம்ல ஆடுறதுக்கு 40 டான்சர்ஸும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கிளாசிக்கல் ஆடுறதுக்கு 50 டான்சர்ஸும் செலக்ட் பண்ணோம் நாங்க. அந்த 50 கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கிளாசிக்கல் ஆடி முடிஞ்ச உடனே போய் பேக்ல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து பார்க்கும்போது கிரௌடு உள்ள வந்த உடனே அவங்களுக்கு ஏன்னா ஓவர் சூடு, அங்க வெயில், பயங்கர வெயில், அதுல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்ப அதுலதான் அந்த 2-3 நடந்தது நாங்க பார்த்தோம். அந்த 20 மினிட்ஸ்ல நடந்த கதை தான் இது. தவிர இதுல வந்து அதாவது ஒண்ணு போச்சுன்னா காது மூக்கு எல்லாம் வச்சு பேசுவாங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு 2-3 குரூப் மட்டும் இது பண்றதுக்குன்னு வந்தாங்க அந்த 15 மினிட்ஸ். மீதி டைம்ல நீங்க நம்ப மாட்டீங்க, இது என்னுடைய 40 வருஷம் சர்வீஸ்ல சொல்றேன். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு குரூப் ஒரு பர்சன் கூட உள்ள வரல. அதாவது அந்த ரேம்ப்ல இருந்து விஐபி தாண்டற வரைக்கும் ஒரு குரூப் இந்த பக்கம் வரல. ஏன்னா எல்லாருமே அங்கேயே நின்னு ஆனா செம்மையா டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. விஐபி டிக்கெட்ஸ் என்ன சொன்னாங்க பாருங்க, ஃபாரின்ல இருந்து டிக்கெட் வாங்குறவங்க நாங்க வந்து நீங்க வந்து அவங்க வந்து ஆல்ரெடி எஜுகேஷன், ஏழை மக்களுக்காக ஒரு எஜுகேஷன், இந்த ஒரு எஜுகேஷன் தான் பண்ணி ஸ்காலர்ஷிப்ல பண்றாரு இந்த காலேஜ். அதுக்காக நாங்க வந்து நீங்க எங்க கிட்ட டிக்கெட்டை வாங்குங்க, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோ வேணும், செகண்ட். நாங்க என்ன சொன்னோம், டிக்கெட் கடை நீங்க வந்து உட்காருங்க. இல்ல எங்களுக்கு டிக்கெட் வச்சாதான் எங்களுக்கு சீட் வேணும், சீட்ல வந்து உட்காரணும்னா எண்ணி நீங்க ஒன்னா ஒரு 100-200 பேருக்கு மட்டும்தான் நாங்க வந்து அது எஜுகேஷன், யாழ் எஜுகேஷனுக்காக, ஃப்ரீ எஜுகேஷனுக்காக வாங்கின அந்த காஸ்டையும் நீங்க நம்ப மாட்டீங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. அவங்க ப்ரோக்ராம் ஃபுல்லா தான் பார்த்தாங்க. அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு சேர்மேன். உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, அதையும் நான் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. பெரிய விஷயம். இது வந்து ஒரு சின்ன விஷயத்தை பட்டு ஊதி பரப்பி இல்லாதவர்கள் அதை பரப்பியிருக்காங்க. தவிர இதுல வந்து ஒன்னே ஒண்ணு, ஏன்னா இங்க இருந்து ஆர்டிஸ்ட கூட்டு பண்ண ஈவெண்ட், அங்க ஸ்டேஜ் செட்டு லைட்ஸ் எல்லாமே ஸ்ரீலங்கா கொலம்போல பண்ண குரூப் தான். அதாவது யாழ்ப்பாணத்துல இருக்கிற டெக்னீஷியன், கொலம்போல வந்த கேமரா, லைட்டிங், பிரம்மாண்டமான லைட்டிங். சோ எல்லாருக்குமே அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க சான்ஸ் கொடுத்துருக்கோம், இன்க்ளூட் டான்சர்ஸ்க்கு. டான்சர்ஸ் எல்லாம் அழுதாங்க எங்க கிட்ட, எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு எல்லாம், நாங்க எப்படி, ஏன்னா தமன்னாவோட டான்ஸ் ஆடினாங்க அந்த டான்சர்ஸ், சாண்டியோட டான்ஸ் ஆடினாங்க, என்னோட டான்ஸ் பண்ணாங்க, மைனாவோட டான்ஸ் ஆடி, எவ்வளவு ஹரிகரன் சாரோட ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. சோ இதனாலதான் இப்படிதான் நடந்திருக்கு. தவிர அதுக்கப்புறம் ஏன் நான் இங்க இருந்து கூட்டிட்டு வந்தனால என்னை வச்சு பண்ணாங்க, அது நான் பெருசா பண்ணல. ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க, மாஸ்டர் நீங்க இவ்வளவு சக்சஸ் பண்றீங்க, திருஷ்டி சுத்தி போடணும் அப்படின்னு. சுத்தி போட வேணாம், அதே சுத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மேம் ஆனா வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா, தமன்னா மேம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஷோவே வந்து தடம் புரண்டுருச்சு, நிறைய பேர் வந்து உள்ள பயங்கரமா வந்துட்டாங்க அப்படின்னு. 100% என்னோட டான்ஸோயில இருக்கிறதா சொல்ற, சத்தியமா தமன்னாக்கே தெரியாது இந்த கலாட்டா. நடுவுல நடந்த அந்த 850 to 950 சம்திங் அந்த கேப்ல நடந்தது தமன்னாக்கே தெரியாது. அப்படி கலாட்டா இருந்தா எதுக்கு தமன்னா வந்து ரேம்புக்கு முன்னாடி நடக்கணும்? ரேம்புக்கு முன்னாடி இருந்தா அந்த கிரௌட் அந்த டைம்ல காமிச்சிருக்கணுமே. தமன்னா வந்தோன்னா ஓடி வரத வந்து எடிட் பண்ணி போனா கிடையாது. நடந்த விஷயம் தமன்னாக்கு தெரியவே தெரியாது. தமன்னா போய் சொல்ற, ஃபென்டாஸ்டிக் ப்ரோக்ராம் மாஸ்டர்ஜி, வாட் ஆர்கனைசிங். அப்புறம் தான் நான் சொல்றேன், தமன்னா இந்த 8:45 to 9 இந்த மாதிரி தகராறு அப்படியா தெரியவே இல்லையா? ஆடியன்ஸ் எல்லாருமே எனக்கு அப்படியே ஃபிளைங் கிஸ் கொடுத்துரு. அப்போ சொன்னா 1.5 லட்சம் ஜனங்களுக்கு நான் ஒரு ஹார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ 100% தமன்னா டைம்ல நடக்கவே இல்லை. இது நடந்தது 850 to 9:15 ஹரிகரன் சாருடைய சாங் பயங்கரமா பண்ணாரு. அத அவங்கள சொல்லியும் குற்றல, அந்த கூட்டம் நெரிச்சு உள்ள வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆனிச்சு மேம், நீங்களும் பாத்துருக்க வாய்ப்பு உண்டு. போலீஸ் வந்து பேசியிருந்தாங்க, அங்க உள்ள போலீஸ் வந்து பேசும்போது எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க பேசும்போது அவங்க ஸ்ரீலங்கன்ல பேசியிருந்தாங்க. உடனே எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
தமிழ்ல பேசுங்க பயங்கரமா கத்தும் போது அங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிருந்தாங்க. அத பத்தி இல்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாஷையில பேசும்போது எல்லாரும் தமிழ்ல பேச சொன்னோன்னா அவர் உடனே தமிழ் பேசினார். தமிழ் பேசணும்னு எல்லாருமே கை தட்டிட்டாங்க. சோ அவ்வளோ தமிழ் பாசம் உள்ளவங்க ஜனங்க எங்க ஆர்டிஸ்ட் ஏதாவது பண்ணுவாங்களா நீங்க சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், ஆடியன்ஸ் வந்து அந்த கிரௌட்ல நடந்தது தவிர அவங்களுக்குள்ளேயே அந்த கூட்ட நெரிச்சல்ல தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, கீழே விழுந்தாங்க தவிர எங்க சைடு எப்பயுமே அவங்க ஒரு சைடுல இருந்து யாழ்ப்பாண மக்கள் எந்த தொந்தரவும் பண்ணல. இது ஏன்னா நான் நிறைய வாட்டி ஊருக்கு போயிருக்கேன். ஏன் மறுநாள் நானும் யோகி பாபு கோயிலுக்கு போயிட்டோம், அன்னைக்கு சாயங்காலம் முருகர் கோயிலுக்கு தனியா போனோம். நெக்ஸ்ட் டே ஏர்போர்ட்ல வந்து ஒருத்தர் கூட எங்களை எதுவுமே பேசல, சாரி தான் எங்க கிட்ட கேட்டாங்க. குடும்பங்கள் வந்து எங்க கிட்ட சாரி கேட்டாங்க, இந்த 15 நிமிஷம் நின்னதுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க, யாராவது தேவையில்லாத ஆட்கள் இந்த யங்ஸ்டர்ஸ் ஏதாவது பண்ணி விட்டுட்டாங்க. சொன்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. அதுல ஏதோ 2-3 பேர் இந்த ப்ரோக்ராம் நடத்தக்கூடாதுன்னு சொல்ற ஒரே 2-3 பேர் பண்ணிருக்காங்க தவிர, பட் அவங்களையும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன். என்னன்னோ அவங்களுக்கு ஏதோ இது பண்ணக்கூடாது. பட் அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒண்ணுமே நடக்கல. ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்க மாதிரி, அதாவது மிர்ச்சி சிவாவே சொன்னா ரொம்ப நாள் கஞ்சி எத்தனை ஆர்டிஸ்ட நாங்க மீட் பண்ணி ஒரு ஸ்டார் நைட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாருமே இன்க்ளூட் யோகி பாபு சார் இது வரைக்கும் ஸ்டார் நைட் வந்ததில்ல. வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, பாட்டு பாடியிருக்காரு ஸ்டேஜ்ல. இங்க வருது, நீங்க பாருங்க, டிவில வரப்போது அப்ப தெரியும் இந்த கூட்டத்தை பார்த்து இது நடந்ததா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க எதுவும் எடிட் பண்ணாம அப்படியே காமிக்க போறோம். இன்க்ளூட் அந்த கலாட்டாவையும் நாங்க காமிக்க போறோம். உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். இந்த கான்செப்ட் வரும்போது ஒரு கோஆர்டினேஷன் இல்ல, என்ன இல்ல அப்படிங்கிற மாதிரி. இப்ப இங்க இந்த கான்செப்ட் எப்படி பேசு, எதுக்கு மேம் நம்ம ஊர்ல கான்செப்ட் வந்தாலும் இந்த மாதிரி ரகளைகள் பிரச்சனைகள் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ் வந்து அத்தனை மேல ஆர்டிஸ்ட் மேல இருக்கிற பைத்தியம். என்டர்டைன் கிடையாது. காலையில இருந்து வேலைக்கு போறாங்க, வந்த என்டர்டைன் வேணும். இங்க இப்போ நம்ம பீச்சுக்கும் சினிமாவுக்கும் போயிட்டு வேற ஏதாவது நேர்ல பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம். இப்போ வந்து நீங்க ஆர்டிஸ்ட விடுங்க, நான் யாரு, நான் சாதாரண ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான். நான் ஒரு சின்ன ஒரு கடைக்கு போனா கூட அவங்க என்னை கூட ஒத்துழைச்சு இந்த ட்ரெஸ் எடுத்துங்க மேடம், இது கோவிலுக்கு போனா கூட நம்மளுக்கு தனியா பிரசாதம் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த நம்ம மேல இருக்கிற அன்பை காமிக்கிறாங்க. சோ அந்த கான்செப்ட் நடக்கும் போது நீங்க பாட்டு வந்து இப்போ ஏரகமானா இருந்தாலும் ஹரிஹரனா இருந்தாலும் காதுல கேட்டிருக்கிற பாட்டை நேர்ல கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த எமோஷனல் எப்படி இருக்கும், அதுதான் நடக்குது தவிர வேற எதுவுமே இல்ல. அங்க ஹரிஹரன் நீங்க டான்ஸ் ஆடுறத பாக்கணும். குறுக்கு சிவத்தவலேன்னு ஆடுறாரு அவரும், ஸ்வேதா மோகனும். எனக்கே ஸ்டேஜ்ல இருந்து கத்துறேன். நான் ஸ்டேஜ் வெளியே எல்லாம் எல்இடி எல்லாம் நிறைய கரெக்டா இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நீங்க நம்ப மாட்டேங்க, கிரௌடு ஓடி வரும்போது நான் அந்த அவங்க கிரவுண்ட்ல தான் நின்னுட்டு இருக்கேன், ஜனங்கள் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே ஆலையே. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாழ்ப்பாண மக்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், யாழ்ப்பாண மக்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். 2-3 பேர் செஞ்ச தவறுக்கு நீங்க யாருமே இதுக்கு உடந்த கிடையாது. ஏன்னா இது வந்து ஒன்லி யாழ்ப்பாண மக்கள் மட்டும் கிடையாது, பல ஊர்ல இருந்து மக்கள் வந்தாங்க. அதுல ஏதோ ஒரு 20-30 பேர் செஞ்ச தகராறுக்கு உங்க மேல நாங்க எப்பயுமே கோச்சிக்க மாட்டோம். ஏன்னா இல்லைன்னா 12:30 மணி வரைக்கும் 1.5 லட்சம் பேர் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அந்த கலாட்டாலே எல்லா கிரௌடே போயிருக்கும். ஆனா அந்த கிரௌடு தாசியாச்சு தவிர கூட்டம். அதனால யாழ்ப்பாண மக்களை வந்து நாங்க எப்பயுமே நான் கோச்சிக்க மாட்டேன். வீட்டுல வந்து நம்ம அக்கா தங்கச்சிங்களோட சண்டை போட்டா கூட நம்ம பேசுவோம்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லணும், இலங்கை தமிழ் மக்கள்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பாசம். அவங்க பாசம் இல்லைன்னா யாரோ பண்ண தப்புக்கு வந்து நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் போது கண்ணு கலங்கி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அசனே இதெல்லாம் என்ன மன்னிப்பு, ஒரு 2-3 பசங்க தெரியாம பண்ணதுக்கு நீங்க பெருசு பண்ணி ஏன் மாஸ்டர் உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னா, கோவம் வரல. ஏன்னா அவங்க ஆவேசத்துல போய் மரத்துல எல்லாம் போய் ஆடுறாங்க. அவங்க நினைக்கணும் அம்மா அப்பா நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இந்த மாதிரி மரத்து மேல ஆடுறதுக்கா ஒரு ஷோ நின்னு பாத்துட்டு போலாம்ல, அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்படி டீச்சர்ஸ் எல்லாம் கண்ணு கலங்கி எங்கிட்ட வந்து சாரி கேட்டாங்க. கோவில்ல வந்து ஒரு வயசான லேடி எங்க கிட்ட வந்து கேட்டா, ஆனா அவங்க பாத்தாங்க ப்ரோக்ராம் ஃபுல்லா பாத்துட்டு தான் பண்ணாங்க. யாரோ ஒருத்தர் தப்புக்கு அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்காது. அந்த 1.5 லட்சம் மக்களுடைய கைத்தட்டல் தான் எங்களுடைய வெற்றி நான் சொல்றேன். இந்த ஒரு நிலையிலேயே வந்து எங்களுக்கு ஐடியாலிஸ்டாக இந்த டைம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.